இது வந்து எதுக்காக வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்தியாவை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா வந்து மாத்தும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இந்த பிரிவை வந்து கொண்டு வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். அது ஒரு ஆர்டிகலாவே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எந்த கேஸ் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 வந்து இத பத்தி பேசுது. ஆனா எக்ஸாம் ஓரியன்டடா இந்த கோலக்நாத் வழக்கு எந்த ஆண்டு அப்படின்றத மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமிஸ் தினமும் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்னைக்கு நம்மளோட பாலிட்டி சீரீஸ்ல பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பிஸ், அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்போ முந்தின வீடியோஸில் வந்துட்டு நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோம். அரசியல் அமைப்போட அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிபிஎஸ்பி ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 by 1 உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ as I said, நான் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய சோர்சஸ் நம்மளோட ஸ்கூல் புக் as well as இந்தியன் பாலிட்டி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டிபிஎஸ்பியில இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாயிண்டாக ஸ்ட்ரக்சர்டாக எக்ஸாம் ஓரியன்டாக டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிபிஎஸ்பியோட பிரிவுகள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4ல இருக்கு. பகுதி 4 எந்த பிரிவுல இருந்து எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 36ல இருந்து 51வது பிரிவு வரைக்கும் எதை பத்தி பேசுது, நம்மளோட அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லப்படக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பத்தி பேசுது. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஃபீச்சர்ஸ்ல பார்த்திருந்தோம், ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாட்டோட அரசியல் அமைப்புல இருந்து எடுத்திருக்காங்கன்னு. அது போல இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த அரசியல் அமைப்புல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அயர்லாண்டோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. சரி சார், டிபிஎஸ்பினா எனக்கு என்னன்னு மறந்துருச்சு சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோன்னு படிங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4 பிரிவு 36 முதல் 51, அந்த 36 முதல் 51 வரைன்றத நம்ம ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொரு பாயிண்டா வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். சரி ஓகே. என்பது அயர்லாந்தின் அரசியலமைப்பால் ஈர்க்கப்பட்டு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை நிலைநாட்ட அரசுக்கு வழிகாட்டும் கொள்கைகள் ஆகும். இது என்ன பண்ணுது, அரசுக்கு வழிகாட்டுது. சோ அதனாலதான் இது என்னன்னு சொல்றோம், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இது எல்லாமே யாருக்கு, இப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு தனி நபருக்குன்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசு இப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த நாடு நல்லா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அரசுக்கு வந்து கொண்டு வரக்கூடிய நெறிமுறை கோட்பாடுகளை தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருது, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை அது நிலைநாட்டுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். டு எஸ்டாப்ளிஷ் social, economic and political justice which is inspired from Ireland's constitution. So அதனால தான் கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒருவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டிபிஎஸ்பியை வந்துட்டு கன்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது கிரான்வில் ஆஸ்டின் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அரசியல் அமைப்பின் மனசாட்சி அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்தியாவை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா வந்து மாத்தும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அதனால தான் கிரான்வில் ஆஸ்டின் வந்து கான்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து நம்மளோட அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அம்பேத்கர் termed DPSP as novel feature. B.R. அம்பேத்கர் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை புதுமையான அம்சம் என்று விவரித்தார். சோ புதுமையான அம்சமா இருக்கட்டும், நோவல் ஃபீச்சரா இருக்கட்டும், இத வந்து யார் சொல்லியிருக்காரு, டிபிஎஸ்பியை பார்த்து நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அரசியல் ஜனநாயகத்தை தாண்டி பொருளாதார ஜனநாயகத்தையும் உறுதி செய்கிறது. அதாவது இட் இஸ் பியாண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பேலன்சிங் த ஸ்டேட் பவர் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்.
ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த மாதிரியான பவர் இருக்கணும் அதை பற்றி எல்லாம் பேசுறது இல்லாமல் பொலிட்டிக்கல் ரைட்ஸை பற்றி பேசுது அண்ட் எக்கனாமிக்கோட ரைட்ஸை பற்றியும் பேசுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான்காவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் அண்ட் டிபிஎஸ்பி வந்துட்டு லீகலி நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து பாருங்க, மேலும் நீதிமன்றங்கள் அவற்றை விளக்கத்திற்காக பயன்படுத்துகின்றன. மேலும் கேசவந்தனா பாரதி கேஸின் படி 1973 இந்த ஆண்டு முக்கியம் என்ன பண்ணுதுன்னா, டிபிஎஸ்பியில வந்து என்ன பண்ணலாம், செயல்படுத்த பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். So parliament can amend fundamental rights to implement them as upheld in கேசவந்தனா பாரதி கேஸ் 1973. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸாக வந்து இதுவும் பார்க்கப்படுது. சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் 5வது பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ 5வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நம்ம இது என்னன்னு சொல்லுவோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து டிபிஎஸ்பிக்குள்ள ஒரு 3 விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கு, 3 பிரிவுகளை. 39A 1, 39A, 43A, அதுக்கப்புறமா 48A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 விஷயங்களை ஒன்று சேர்த்துருக்கு. எதுக்குள்ள, டிபிஎஸ்பிக்குள்ள. ஸோ இது எதெல்லாம் வந்துட்டு சொல்லுது, லீகல் எய்டு, ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி இது 3மே பேசுது. ஸோ இங்கே இது 3ஐயும் மக்கப் பண்ணிக்கோங்க. 39A லீகல் எய்டு, 43A ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன், 48A என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இங்கேயே இதை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. சரி சார், இந்த 3 வகை கான்ஸ்டியூஷனில் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இந்த பிரிவை வந்து கொண்டு வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கான்ஸ்டியூஷனில் 3 இதாக பிரிக்கலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட் பண்ணுங்க, சோசியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிபிஎஸ்பினா என்னன்னு பார்த்தோம், எங்க இருந்து நம்ம அதை பாரோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். டிபிஎஸ்பி ஆனது அரசுக்கா இல்லை தனி நபருக்கான்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா கேசவந்தனா பாரதி கேஸ் 1976 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை உரிமையை வந்து நம்ம வந்து அமெண்ட் செய்யலாம், சட்ட திருத்தம் பண்ணலாம், டிபிஎஸ்பியை கொண்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா 42வது சட்ட திருத்தம் வந்து என்ன பண்ணியிருக்கு, எந்த 3 பிரிவுகளை உள்ள அடக்கி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 39A, 43A, 48A லீகல் எய்ட், ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது என்னன்னா, டிபிஎஸ்பி வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன 3 வகைகள்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ 7வது பாயிண்ட்டுக்குள்ள போவோமா. 7வது பாயிண்ட், ஓகே. ஸோ ஆர்டிகல்ஸ் 38 to 43A வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, லைவ்லிஹுட் செக்யூரிட்டி, ஃபேர் வேஜஸ், லேபர் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி பேசுது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இது எல்லாமே சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுது. 38லேருந்து 43A. காந்தியன் பிரின்சிபல் வந்துட்டு 40லேருந்து 48 வரைக்கும் சில விஷயங்கள் வந்துட்டு காந்தியன் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுது. சார் அப்போ 38 to 43A சொல்லிட்டீங்க, இங்கே திருப்பி 40 வந்திருக்கேன்னு பார்த்தா ஒன்றுக்குள்ள ஒன்று, அதாவது இப்போ 38 வந்து ஒரு சோஷியலிஸ்டிக்கை பற்றி பேசுதுன்னா 39 வந்துட்டு காந்தியனை பற்றி பேசலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ காந்தியன் பிரின்சிபல்ஸ் எதை பற்றி பேசுது அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட், அந்த ஆர்டிக்கிள் வரும்போது நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒரு காந்தியன் பிரின்சிபல் வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசும், ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணாத கூட பற்றி பேசும். ஸோ காந்திக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கணுன்றதுனால ரூரல் டெவலப்மெண்ட், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை அவர் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு. ஸோ அது வந்து ஒரு காந்தியன் பிரின்சிபல். அனிமலை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு காந்தியன் பிரின்சிபல். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க அப்படிதான் வந்துட்டு மேட்ச் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்து லிபரல் இன்டெலெக்சுவல்குள்ள என்னென்ன வருது,
ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் வருது, ஹிஸ்டாரிக்கல் ப்ரிசர்வேஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இன்டர்நேஷனல் பீஸ், இது எல்லாமே லிபரல் இன்டெலெக்சுவல். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் மீனிங்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ தமிழை வந்து சில நேரங்கள் நான் வாசிக்காமல் விட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ணி அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சில நேரங்கள் இங்கிலீஷ் வாசிப்பேன், சில நேரம் தமிழ் வாசிப்பேன். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். பிரிவு 36 பிரிவு 12 படி அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் மாநிலம் என்பதை எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றங்கள், பாராளுமன்றம், அரசாங்கம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை கொண்டுள்ளது, லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னு சொல்றாங்க ஆஸ் பர் ஆர்டிகல் 36. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டிகல் 37 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், அது ஒரு ஆர்டிகிளாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 37 அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசாட்சியில் அடிப்படை அம்சம் என்று ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஆனால் அவை நீதிமன்றங்களில் சட்டப்பூர்வமாக அமலாக்க முடியாது. இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இட் cannot be enforced legally அப்படின்றது அடுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஆர்டிகிளா சொல்லப்படுறது தான் ஆர்டிகல் 37. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ அடுத்து ஆர்டிகல் 38ல 1 ஆர்டிகல் 38 இதை ஃபுல்லான நம்ம வாசிக்க போறது இல்லை, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கீவேர்டை வந்து நீங்க மக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ ஆர்டிகல் 38(1) என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அதாவது மக்களின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்று இட் ப்ரொமோட்ஸ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ இது ஒரு பாயிண்ட்ல வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆர்டிகல் 38(1) அதாவது மக்களின் நலன். ஸோ இது வந்து ஆர்டிகல் 38(1) அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 38(2)ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இது வந்து எதன் மூலமா வந்து ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தினால உள்ள கொண்டு வராங்க. அதோட இயர் முக்கியம் 1978 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டிஸ், வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க அரசாங்கத்தை வழி நடத்துகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போம். ஆர்டிகல் 39 எதை பத்தி பேசுது அப்படின்றத பார்ப்போம். ஆர்டிகல் 39 பார்த்தீங்கன்னா adequate livelihood, equal pay, resource distribution, economic justice and prohibits wealth concentration. பிரிவு 39 போதுமான வாழ்வாதாரம், சம ஊதியம், வள விநியோகம், பொருளாதார நீதி ஆகியவற்றை உறுதி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் 39A வந்து எதனால ஆட் பண்ணப்பட்டிருக்கு, 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து 42, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு 44. ஸோ இது வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் அதாவது இலவச சட்ட உதவியை பற்றி பேசுது. 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் சேர்க்கப்பட்டது பிரிவு 39A. ஸோ 39A ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 40 டைரக்ட்ஸ் டு பஞ்சாயத்து ராஜ் எஸ்டாப்ளிஷேஷன், பஞ்சாயத்து ராஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லுது. அதாவது பிரிவு 40 காந்திய பரவலாக்கல் கொள்கைகளை நிறைவேற்றும் வகையில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை நிறுவுவதற்கு அரசை வழி நடத்துகிறது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சாயத்து ராஜ். ஸோ ஆர்டிகல் 40 பஞ்சாயத்து ராஜ். ஆர்டிகல் 39A பிரிவு 39A 42வது சட்ட திருத்தம் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது இலவச சட்ட உதவியை பத்தி பேசுது. ஸோ 40ன்றது பஞ்சாயத்து ராஜ். 41 எதை பத்தி பேசுதுன்னா ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஃபார் த புவர், டிசேபிள்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்டு. பிரிவு 41 ஏழைகள், ஊனமுற்றோர் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கல்வி மற்றும் பொது உதவிக்கான உரிமையை உறுதி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ 41 வந்து ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. 40 பஞ்சாயத்து ராஜ், 39A வந்துட்டு 42வது சட்ட திருத்தத்தில் இலவச சட்ட உதவி அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட் கொண்டு வரப்பட்டது. 41 ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு
பப்ளிக் அசிஸ்டன்ஸ் யாருக்கு? புவர், டிசேபிள்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல மக்கப் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 42வது என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மனிதநேய வேலை நிலைமைகள் மற்றும் மகப்பேறு நிவாரணம், மெட்டர்னிட்டி ரிலீஃப். மெட்டர்னிட்டி சொல்லுவோம், நம்ம வந்து மெட்டர்னிட்டி ரிலீஃப்னு சொல்லுவோம். ஸோ ஆல்சோ இது எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் லேபர் ரைட்ஸ், தொழிலாளர் உரிமைகளை இது வந்து பாதுகாக்கிறது. எது? பிரிவு 42. ஸோ ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மெட்டர்னிட்டி ரிலீஃப் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் லேபர் ரைட்ஸ் இஸ் ஆர்டிகல் 42. ஓகே ஃபைன், அடுத்து போலாம். ஆர்டிகல் 19 என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இட் டிரெக்ட்ஸ் த ஸ்டேட் டுவர்ட்ஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு காந்தியன் பிரின்சிபல்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகணும். அண்ட் இரண்டாவது பிரிவு 43 குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை இது வந்து ஆதரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 43A அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டால இதுவும் கொண்டு வரப்பட்டிருக்கு 1976. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்தனிங் லேபர் ரைட்ஸ். ஸோ ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு சொல்றது இது வந்து இது. ஸோ இதுக்கான ஈக்குவலண்டான தமிழ் இதையும் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. 44 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. பொது உரிமையியல் சட்டத்தை யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டா பிரிவு 44 உங்க மைண்டுக்கு வந்துடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பிரிவு 45 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 14 ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இதை மொத்தத்தையும் 86வது சட்ட திருத்தப்படி என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையா கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து இங்க இருக்கிறத என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு வந்து மாத்திட்டாங்க. ஒரு குழந்தைக்கு ஏர்லியாவே என்ன பண்ணணும், நம்ம சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து இப்ப பிரிவு 45 கீழ் பார்க்கணும். 45 கீழ். ஸோ இது வந்து எந்த சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம் 2002. ஸோ 2002 ரொம்ப முக்கியமானது. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஸோ அடுத்த பாயிண்ட் 23 ஆர்டிகல் 46 எதை பத்தி பேசுது சார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், வீக்கர் செக்ஷன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரோமோட் பண்றாங்க. கல்வி நலன்களை மேம்படுத்துவதற்கு 46வது பிரிவு அரசை வழிநடத்துகிறது. ஆர்டிகிள் 47 இது என்ன பண்ணுது, ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் என்ஷூரிங் பப்ளிக் ஹெல்த், இதுவும் காந்தியன் தான். ஸோ பிரிவு 47 போதை தரும் பானங்கள் மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்கிறது, பொது சுகாதாரத்தை உறுதி செய்கிறது அப்படின்றதும் நீங்க வந்து இந்த பாயிண்ட் மூலமா தெரிஞ்சுக்கணும். 47. ஸோ 46. ஸோ இப்போ இந்த இடத்துல 44th ஆர்டிகிள் பிரிவு 44 என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 44. ஓகே, அடுத்து போலாம். 48 மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி which prohibiting cow slaughter. ஓகே, பிரிவு 48 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை நவீனமாக்குவதை வழிகாட்டுகிறது. அதே நேரத்தில் பசுவதையையும் அது தடை செய்கிறது. கவு ஸ்லாட்டரிங்கையும் வந்து அது வந்து இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுது. பட் இது எல்லாமே என்னது, இட் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஆர்டிகல் 49 protect monuments and places of historical importance, நினைவு சின்னங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க அரசாங்கத்தை வழிநடத்துகிறது. 49. ஓகே, இது வரைக்கும் கேட்டதில்ல. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 49. 50வது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆர்டிகிள் 50 கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிரிவு 50
நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்து நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 50. ஆர்டிகிள் 51 இன்டர்நேஷனல் பீஸை பற்றி பேசும். ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் மெயின்டைன் டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ். ஸோ சர்வதேச அமைதி, சர்வதேச சட்டத்தை மதித்தல் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பேணுதல் ஆகியவற்றை கூறுவதுதான் பிரிவு 51. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே வருவோம். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, டிபிஎஸ்பியை பற்றி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, விமர்சிக்கும் போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வேகா இருக்குது. அதாவது தெளிவாகவே இல்லை, நான் ஜஸ்டிஃபையபிளாக இருக்குது. இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், எல்லாமே நான் ஜஸ்டிஃபையபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமைகளுக்கு வந்து முரணாக இருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். டிபிஎஸ்பியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Harmony between fundamental rights and DPSP is part of the constitution's basic structure அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு இடையிலான நல்லிணக்கம் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எந்த கேஸ் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 வந்து இதை பத்தி பேசுது. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட நோட்டுக்காக ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி பேசணும்னா இதை பத்தி ஒரு தனி வீடியோவே நம்ம வந்து போடலாம். இதுக்கான மீனிங், இதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நீங்க யூபிஎஸ்சி லெவலுக்கு படிக்கிறீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இந்த இடத்துல இதை மட்டும் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். டிபிஎஸ்பி led to land reforms, ஜமீன்தாரி அபாலிசேஷன் அண்ட் லேபர் லாஸ் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே வந்துட்டு கான்செப்ட்ஸ். இது எல்லாமே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நோட். அரசு நெறிமுறை கோட்பாடுகள், நில சீர்திருத்தங்கள், ஜமீன்தாரி ஒழிப்பு, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கு வழிவகுத்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பி அதாவது கல்வி உரிமை சட்டம் 2009 மற்றும் சம ஊதிய சட்டம் 1976 ஆகியவற்றை அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஊக்கப்படுத்துகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இது ரொம்ப முக்கியம். இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம். 2009 ஈக்குவல் ரெனோமரேஷன் ஆக்ட் 1976 இது ரெண்டையும் வந்து எது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, எது வந்து ஊக்கப்படுத்திருக்குன்னு கேட்டாங்கன்னா டிபிஎஸ்பி. இதுக்குள்ள 3 கொஸ்டின் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976. ஸோ இது வந்து எது கீழே வருது அப்படின்னு கேட்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து ஆர்டிகல் 21A கீழே வந்துட்டு அது இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது டிபிஎஸ்பி. ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்துட்டே வரும். ஆர்டிகல் 40 கீழே என்ன பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத் ராஜ் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டி 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆர்டிகல் 40 வந்து அது என்ன பண்ணிருக்கு, நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். பஞ்சாயத் ராஜ் 73வது சட்ட திருத்தம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பிரிவு 40 நிறைவேற்றின அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு முக்கியமான கேஸ், சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 என்ன சொல்லுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பவுமே டிபிஎஸ்பிக்கு ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல் ஓவர் டிபிஎஸ்பி. மோதல் ஏற்பட்டால் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை விட அடிப்படை உரிமைகள் மேலோங்கும் என்று எந்த கேஸ் சொல்லியிருக்கு, சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். கோலக்நாத் கேஸ் திருப்பி இப்போ உள்ள வருது. இன்னொரு கேஸ் 1967 என்ன சொல்லுதுன்னா, Parliament cannot amend fundamental rights to implement DPSP
அதாவது கோலக்நாத் கேஸ் 1967 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு நெறிமுறை கோட்பாடை வந்து செயல்படுத்துறதுக்கு பாராளுமன்றம் என்ன பண்ண முடியாது, ஒரு அடிப்படை உரிமையை வந்து திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னது கோலக்நாத் வழக்கு 1967 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த கோலக்நாத் வழக்கா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1951, கோலக்நாத் வழக்கு 1967, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அது என்ன சொல்லியிருக்குன்றது ஒரு பக்கம் முக்கியம் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும். ஆனால் எக்ஸாம் ஓரியன்டாக இந்த கோலக்நாத் வழக்கு எந்த ஆண்டு அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயிண்ட் 37 கேசவந்தனா பாரதி கேஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் டிபிஎஸ்பி சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி கோலக்நாத் கேஸ் பேசிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து 1973 கேசவந்தனா பாரதி கேஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடுக்கு உட்பட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகார உறுதி செய்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கோலக்நாத் கேஸ் வந்து முடியாதுன்னு சொல்லுது, இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுது. பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்றது தான் கேசவந்தனா பாரதி கேஸ் 1973. ஸோ அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிகல் 48 வந்து எதை பத்தி பேசியிருக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்கு. ஸோ அதன்படியில் வந்துட்டு டிபிஎஸ்பி எந்த ஆக்டை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நம்மளோட அரசாங்கத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் டிபிஎஸ்பின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதன் வழிகாட்டின்படி அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை 48A இணையாக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க் எப்போ நடந்திருக்கு, 1969. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து MGNREGA 2005 provides rights to work fulfilling the Article 41. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் MGNREGA 2005 பிரிவு 41 நிறைவேற்றி வேலை செய்யும் உரிமையை வழங்கியது. ஸோ நம்ம வந்து இந்த இதில் வந்து எதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பினா என்ன, டிபிஎஸ்பி ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்க முடியும், அதுபோக அதன் பிரிவுகள் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். அது எந்த சட்ட திருத்தம் மூலமாக உள்ளே வந்திருக்கு, ஒவ்வொரு கேஸும் கோலக்நாத் கேஸாக இருக்கட்டும், கேசவந்தனா பாரதி கேஸாக இருக்கட்டும், சம்பாக்கம் துரைராஜன் கேஸாக இருக்கட்டும், அது எந்த வருடம், அது என்ன வந்து சொல்லியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். யார் யார் எதை பற்றி டிபிஎஸ்பி பற்றி என்ன நினைக்கிறாங்க பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமுக்கு இது ஒரு நல்ல நோட்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா சொல்றேன், நம்ம பாலிட்டி சீரீஸ் முடிச்ச உடனே நீங்க எந்த ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.